ஹாய் guys, this is the final part of Alcatraz Mysterious Prison Escape. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது Uncovered. வெல்கம் டு Alcatraz. இப்போ நம்ம பார்க்க போகிறது The Execution. அந்த பிளான் படி அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேகரிக்கிறது தான் அவங்களோட டாஸ்க். இப்போ சேகரிக்கும் போது எல்லாருமே அவங்களோட ஒர்க் பிளேஸை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. வெஸ்ட்டை தவிர வெஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்கூலில் இருந்ததுனால அந்த டம்மி ஹெட்டில் அடிக்கிறதுக்கும் கார்ட்போர்டில் அடிக்கிறதுக்கும் பெயிண்ட் கொண்டு வரதுக்காக ஒரு மெயின்டெனன்ஸ் ஸ்கூலில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க செல்லுக்கு பின்னாடி வந்ததுக்கப்புறம் அவங்க வெளியே போகிறதுக்கான பாத்வே ஃபுல்லாக வெஸ்ட் மானிட்டர் பண்ணுறதுக்காக அவர் மெயின்டெனன்ஸ் ஸ்கூலே இருக்கார். அப்படி ஒரு நாள் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த யூட்டிலிட்டி கார்டிலேருந்து அவர் அந்த ஏர்வெண்ட்டை பார்க்கும்போது உள்ளே வந்து அது போல்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த போல்ட்டை லூசன் பண்ணுறதும் வெஸ்ட்டோட வேலையாக இருந்துச்சு. வெஸ்ட்டுக்கிட்ட அதுக்கு தேவையான டூல்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதை ஒரு பிளேட் எடுத்து அறுக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா போல்ட்டையும் அறுக்கிறாரு. ஸோ ஆங்கிலன் பிரதர்ஸ் 2 பேருமே கிச்சனில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் கிளாரன்ஸ் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து அவங்களுக்கு தேவையான ஸ்பூன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த ஸ்பூன்ஸை வச்சு தான் அந்த காங்கிரீட்லாம் அவங்க சுரண்டி எடுப்பாங்க. அவர் கிச்சனில் இருந்து பார்பர் ஷார்ப்பு அவரோட ஒர்க் பிளேஸை மாற்றுறாரு. எதுக்காகனா அந்த வேஸ்ட்டான முடி எடுத்துட்டு வந்து இவங்க செஞ்சு வச்சிருக்க டம்மி ஹெட்டில் ஒட்ட வச்சா ஒரு ரியாலிஸ்டிக் வியூ கிடைக்கும். அதுக்காக அவர் பார்பர் ஷாப்பில் வேலைக்கு சேர்ந்தார். அடுத்து அவரோட அண்ணன் ஜான் ஆங்கிலன் கிச்சனில் இருந்து கிளாத்திங் சீசனுக்கு போகிறார். இந்த கிளாத்திங் சீசனில் அவருக்கு இந்த ரெயின் கோட்ஸ்லையும் லைஃப் ஜாக்கெட்ஸ்லையும் ஆக்சஸ் கிடைக்குது. ஸோ அதெல்லாத்தையும் ஒரு 2-3 ரெயின் கோட்டாக எடுத்து தச்சு அதெல்லாத்தையும் மடிச்சு வச்சு அவர் சட்டைக்குள்ள வச்சு எடுத்துகிட்டு வரார். ஸோ ஆனால் இந்த 2-3 ரெயின் கோட்ஸ் அந்த பெரிய போட் செய்கிறதுக்கு பத்தாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா இதே மாதிரி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாத்திங் சீசனில் அவருக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது. இங்கே தான் ஒரு பெரிய தலையோட பார்ட் இந்த எஸ்கேப் பிளானில் ப்ளே பண்ணாங்க. மிக்கி கோஹன். காட்ஃபாதர் ஆஃப் லாஸ் ஏஞ்சலஸ் அழைக்கப்படுற மிக்கி கோஹன் ஒரு டாக்ஸ் ஃப்ராட் காரணமாக ஆல்கட்ராஸில் இருக்காரு. அவர்கிட்ட இந்த எஸ்கேப் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஸோ மிக்கி கோஹனும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பிளானில் அவங்களுக்கு முதல் பிரச்சனை எழுந்துது. அதாவது என்னன்னா ஒரு 50 ரெயின் கோட்டை சேர்த்தா தான் இவங்களால அந்த ஃபுல் போட்டை ரெடி பண்ண முடியும். ஆனால் ஜான்னால அவரோட 3 ரெயின் கோட்டுக்கு மேலே சேர்த்து வச்சு அதை மடித்து அவர் ட்ரெஸ்ஸில் வச்சு எடுத்து வர முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறாருன்னா 3 ரெயின் கோட்டாக தச்சு ஒவ்வொரு நாளும் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து வைக்கிறார். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். இதை ஒன்றா சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கேருந்து தான் ஃப்ராங்கோட வேலை ஸ்டார்ட் ஆகுது. இருக்கிறதே ஷார்ப்பான ஃப்ராங்க் மோரிஸ் லைப்ரரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ இப்போ ஃப்ராங்க் என்ன பண்ணுறாருன்னா லைப்ரரியில் இருக்கும்போது பாப்புலர் மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு மேகசினில் ரெம்பல் லிக்விட் பிளாஸ்டிக்கை பற்றி படிக்கிறார். அது எதுனா அது ஒரு டைப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃப் க்ளூ. இந்த க்ளூ வச்சு அந்த சின்ன சின்ன ரெயின் கோட் பார்ட்ஸை ஒன்றா ஓட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த க்ளூ அவர் எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிளாரன்ஸ் கெய்ன்ஸ்கிட்ட புக்ஸை ஓட்டுறதுக்காக இந்த க்ளூவை வாங்கன்னு சொல்லி ஜெயில் மேனேஜ்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ண சொல்கிறாரு. கிளாரன்ஸ் கெய்ன்ஸும் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த க்ளூவை வாங்கி ஃப்ராங்க் கிட்ட கொடுக்குறாரு. இதையும் ஃப்ராங்க் அவங்க செல்லுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ அவங்களுக்கு அந்த ராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்குள்ளே காத்தடிக்கிறதுக்கு இங்கே பம்ப் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜெயிலில் ஹாப்பி ஹவர்னு ஒரு டைம் கொடுக்கப்பட்டு அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஜெயில் இன்மேட்ஸ் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது அவங்க மியூசிக் வாசிக்கலாம், இல்லை ஜெயிலில் இருந்தும் மியூசிக் போடுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மியூசிக் வாசிக்கிறதுக்காக கான்சன்டினாங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃப்ராங்க் மோரிஸ் ஆர்டர் பண்ணுறது. அது எப்படி இருக்கும்னா படத்துலலாம் பார்த்துருப்போம், இந்த அப்படி விரிச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஓட்டை போட்டு ஸோ அப்படி கம்ப்ரஸ் பண்ண முடியுமா, அதை வந்து ஒரு ஏர் பம்பாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃப்ராங்க் மோரிஸ் திங்க் பண்ணுறாரு. ஃப்ராங்க் மோரிஸ் அந்த லைப்ரரியிலேருந்து அவரோட ஒர்க் ஸ்பேஸை மாற்றுறாரு. இப்போ எங்கே வராருன்னா ப்ரெஷ் ஃபேக்ட்ரியில் அவருக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்குது. அந்த ராஃப்ட்டுக்கு தேவையான அந்த துடுப்பு செய்கிறதுக்கு மரப்பலகைகள் கிடைக்குது, பிளேடு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெஷ் ஃபேக்ட்ரியில் 2வது பெரிய தலை என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் தான் பம்பி ஜான்சன். காட்ஃபாதர் ஆஃப் பர்லின் அழைக்கப்படுற பம்பி ஜான்சன் ஜெயிலில் இருக்க ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு அவர் தான் தலைவராக இருந்திருக்காரு. அவர் சொன்னால் அங்கே இருக்கிற எல்லா பிளாக் பீப்புளும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸனா. ஸோ அவர் ஆர்கனைஸ் கிரைம் பண்ணதுக்காக அவரும் இங்கே ஆல்கட்ராஸில் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஃப்ராங்க் அறிமுகமாகறாரு. ஃப்ராங்க் இந்த மாதிரி அவரோட பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது பம்பியும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பெஸ்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கார்டுக்கு ஞாபகம் வருது. கொஞ்ச நாளாவே மிக்கி கோஹனும் பம்பி ஜான்சனும் அடிக்கடி பிரிசன் ஹாலில் நடந்துட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிருக்க மாதிரி அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த எஸ்கேபிஸ்க்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிசன் சிஸ்டத்தை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த 4 பசங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஒஸ்ட் கேஸையும் யோசிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த ராஃப்ட் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், அவங்க நீந்தி தான் போயாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோல்டு அட்வர்ஸ் கண்டிஷனுக்கு அவங்க யூஸ் டு ஆகிறதுக்காக
கோல்டா இருக்கிற சிமெண்ட்ல அவங்க டெய்லி ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நனைஞ்ச துண்டு எடுத்து அவங்க கழுத்துல சுத்திட்டு அதுக்கு மேல ட்ரெஸ் போட்டு அதே மாதிரி அவங்களோட உடம்ப அதுக்கு தயார்படுத்திருக்காங்க. ஸோ எல்லா கண்டிஷனுக்குமே அவங்க ரெடியா இருந்தாங்கிறது இந்த பிளான் மூலியமா அவங்க தெல்ல. இதெல்லாம் பெஸ்ட் சொல்லிட்டு இருக்கும் போது போலீஸ் அப்படியே வியந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிளான் படி பிராங்க் துடுப்பு செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஜான் ரெயின் கோட்ஸை வச்சு அந்த ராஃப்ட் செய்யறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. பெஸ்ட் அந்த போல்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்காரு. கிளாரன்ஸ் டம்மி ஹெட்ஸுக்காக முடிகளை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஓட்ட போடணும். ஓட்டை எப்படி போடுறது? ஓட்ட போட்டா வெளியில சவுண்டு கேட்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கீங்க. ஸோ அதுக்கு தான் ஹாப்பி அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஹாப்பி அவர்ல ஜெயில இருந்து மியூசிக் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்மேட்ஸ் அவங்க வச்சிருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வாசிக்கலாம். ஸோ இதனால ஜெயில் கொஞ்சம் சவுண்டா இருக்கும். இந்த டயத்தை யூஸ் பண்ணி நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும்னு பிளான் பண்றாங்க. அப்படி அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கார்ட்ஸ் வராங்களான்னு மானிட்டர் பண்றது அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க செல்வி. ஆக்சுவலா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து யாருன்னா எல்லாருமே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ். பம்பி ஜான்சனோட பேச்சை கேட்டு அவங்க இந்த 4 பேருக்கும் கார்ட்ஸை மானிட்டர் பண்றதுல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பம்பி ஜான்சன் இது மட்டும் இல்ல, பம்பி ஜான்சனும் மிக்கி கோவனும் சேர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பம்பி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏஞ்சல் சைரான்ஸ்ல அவரோட பிரைவேட் போட்டை அவங்களுக்காக நிறுத்தி வைக்க சொல்றாரு. இதே வேலையா ஒரு 6 மாசமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6 மாசமும் அவங்க செல்ல யாரு கார்ட் பண்றாங்கிறதையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜோகான்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி யார் யாரெல்லாம் வீக்கான கார்ட்ஸ், யார் யாரெல்லாம் ரொம்ப லேசிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க எப்ப நம்ம செல்லுக்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பதான் அந்த நாள் வந்துச்சு. ஜூன் 11, 1962. 2 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் 6 மாசம் செயல்பாடுக்கு அப்புறம் கடைசி அந்த நாள் வந்துச்சு. எப்பவும் போல அந்த நாள் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. 9 மணிக்கு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. வீக்கான கார்ட்ஸ் இருக்க நோட்டீஸ் பண்ண அந்த 4 சின்மேட்ஸும் அவங்க எஸ்கேப் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ 4 பேரும் அந்த டம்மி ஹெட்ஸ் எடுத்து பெட்ல பிளேஸ் பண்ணிட்டு அந்த ஓட்ட வழியா வெளியே போக ட்ரை பண்றாங்க. ஜான், பிராங்க் அண்ட் கிளாரன்ஸ் 3 பேருமே அந்த ஓட்ட வழியா செல்லுக்கு பின்னாடி போயிடுறாங்க. வெஸ்ட்டுக்கு இப்போதான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. எல்லாருமே ஏர்வெண்ட்டை வைடன் பண்ணும்போது நல்லா பெருசா வைடன் பண்ணியிருந்தாங்க. வெஸ்ட் மட்டும் சின்னதா வைடன் பண்ணிட்டாரு போல. அவரால் அந்த ஓட்ட வழியா பின்னாடி போக முடியல, மாட்டிக்கிட்டு. ஸோ அதனால மற்ற 3 பேரும் வெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. வெஸ்ட்னால வெளியே வரவே முடியல. ஸோ வீக்கான கார்ட்ஸ் இப்பதான் இருக்காங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமையாதுன்னு சொல்லிட்டு மற்ற 3 பேரும் எஸ்கேப் பிளானை கண்டினியூ பண்றாங்க. வெஸ்ட் அவரோட செல்லையே திரும்ப போகுது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எது பண்ணாலும் டெடிகேஷனோட பண்ணுங்க, இல்லைன்னா வெஸ்ட் மாதிரி தப்பிக்க முடியாம போகுது. மற்ற 3 பேரும் யூட்டிலிட்டி கார்டாரில் இருக்க பைப்ஸ் வழியா மேலே போய் ஏர்வெண்ட் ஓப்பன் பண்ணி லேண்டிங் ஏரியாவுக்கு போகிறாங்க. லேண்டிங் ஏரியால இருந்து வயர் ஃபென்ஸ் ஏறி குதிச்சு கடலுக்கும் போறாங்க. கடல்ல போய் கான்சர்டினா வச்சு அவங்களோட ராஃப்டை ரெடி பண்றாங்க. ராஃப்டா துடுப்பு போடுறாங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த மாதிரி அடுத்த நாள் காலையில ஜூன் 12 ஒரு கார்ட் 3 பேர் மிஸ்ஸிங்கிறத நோட்டீஸ் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வெஸ்ட் மாட்டுறாரு. வெஸ்ட் கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்தது போக வெஸ்ட் சொல்றதை கேட்டு ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்ச பிரிசன் இந்த கேஸை FBI கிட்ட போய் FBI இந்த கேஸை அஃபீஷியலா டேக் ஆன் பண்றாங்க. இப்போ FBI கீழ ஒரு 2 யூனிட் ஃபார்ம் ஆகுது. அதுல ஒரு யூனிட் சர்ச் யூனிட், இன்னொரு யூனிட் சயின்டிஸ்ட் யூனிட். சர்ச் யூனிட் என்ன பண்றாங்கன்னா ஒரு நேஷனல் வைட் சர்ச்சை இனிஷியேட் பண்றாங்க. அதுல அவங்க கடல்ல இருந்து எந்த ரூட்ல தப்பிச்சு போயிருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் போயிருப்பாங்கிறத ஒரு மேப் மாதிரி பண்ணி அந்த மேப் வழியா அவங்கள ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ட்ரேஸ் பண்ணும்போது அவங்களோட ராஃப்ட் ஏஞ்சல் ஐலாண்ட்ஸ்க்கும் ஆல்கட்ராஸ்க்கும் நடுவில் கண்டுபிடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க துடுப்பு, ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே ஏஞ்சல் ஐலாண்ட்ஸோட கரையில் கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் சயின்டிஸ்ட் டீம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க தப்பிச்சு போன டயத்தில் வாட்டர் 47 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். அந்த கோல்டு அட்வர்ஸ் கண்டிஷனில் அவங்களால நீஞ்சி தப்பிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ FBI அஃபீஷியல்ஸ் அந்த துடுப்பு எப்படி ஏஞ்சல் ஐலாண்ட்ஸோட கரைக்கு போச்சுன்னு கேட்டப்போ அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் டைட்ஸோட டைரக்ஷனை ஒரு நெட்வொர்க் மாதிரி போடுறாரு. ஸோ கரெக்டாக அந்த டைமிங், அதாவது ஒரு நைட்டு 10 இருந்து 12 மணி வரைக்கும் டைட்ஸ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, ரிவர்ஸ் டைட்ஸ் எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கிறத பிளான் பண்றாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க கண்டிப்பா ஏஞ்சல் ஐலாண்ட்ஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஆப்போசிட்ல ஹார்ஷூ பேங்கிற இடத்துக்கு தான் போயிருக்க முடியும் அப்படி போனா. ஏன்னா அலைகள் எல்லாமே அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ரிவர்ஸ் டைட், அதாவது 12 மணிக்கு மேல அலை திரும்பும் போது அவங்களோட துடுப்பு, அவரோட ராஃப்ட் எல்லாமே திரும்ப ஏஞ்சல் ஐலாண்ட்ஸ் பக்கம் இழுத்துட்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 6 வாரத்துக்கு அப்புறம் ஒரு நார்வேயன் ஃபைட்டர் அந்த கப்பல் வழியா அந்த பக்கம் போயிட்டு இருக்கும் போது ஒரு பாடியை பார்த்திருக்காரு. ஆனா அந்த டயத்துல FBI கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவர் கரைக்கு போனதுக்கு அப்புறம் FBI அஃபீஷியல்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. FBI அஃபீஷியல்ஸ் அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களால அந்த பாடியை ரெக்கவர் பண்ண. ஸோ செத்தது அவங்க 3 பேர்ல ஒருத்தர் தானான்னு அவங்களால கன்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் படி பார்க்கும்போது அவங்க சாகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னு அந்த ஒரு சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி ஹார்ஷூ பேரை அவங்கள பத்தி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸை FBI க்ளோஸ் பண்றாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் எந்த எவிடன்ஸும் இல்லாதனால FBI இந்த கேஸை US மார்ஷலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. US மார்ஷல்ல இருந்து மைக்கேல் டைக்குங்கிற ஒருத்தர் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அனுப்புறாங்க. ஸோ மைக்கேல் டைக் என்ன பண்றாருன்னா ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா
ஒருவேளை அவங்க ஏஞ்சல் ஐலாண்ட்ஸ்க்கு போயிருந்தாங்கன்னா அப்போ என்ன நடந்திருக்கும்? ஸோ அவர் வெஸ்டோட வாக்குமூலத்துக்கு திரும்ப போறாரு. அவங்களோட பிளான் என்ன? ஏஞ்சல் ஐலாண்ட்ஸ் போனதுக்கப்புறம் அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏஞ்சல் ஐலாண்ட்ஸ்ல இருந்து ஒரு கப்பல் எடுத்து மெரைன் கண்ட்ரி போகணும். மெரைன் கண்ட்ரி போனதுக்கப்புறம் ஒரு காரை திருடி அங்கேருந்து எல்லாரும் பிரிஞ்சு போகிறது தான் அவங்களோட பிளானாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி மெரைன் கண்ட்ரிக்கு போறாரு. மெரைன் கண்ட்ரியில் அன்னைக்கு நைட்டு ஏதாவது ஒரு கார் மிஸ்ஸிங் கேஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாரு. ஸோ அவர் நினைச்ச மாதிரியே அங்கே நைட்டு ஒரு ப்ளூ செவி மிஸ் ஆயிருக்கு. மெரைன் கண்ட்ரில இருந்து ஒரு 100 மைலுக்கு அப்புறம் கலிஃபோர்னியாவில் இருக்க ஸ்டாக்டன்ல ஒரு 3 பேர் இந்த ப்ளூ செவியை ஓடிட்டு போன மாதிரி ஒருத்தர் பார்த்துருக்காரு. ஸோ இதுதான் அவங்க உயிரோட இருக்காங்கிறதுக்கு முதல் எவிடன்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பிரிசன் அஃபீஷியல்ஸ்க்கு ஒரு போஸ்ட் கார்டு வருது. அந்த போஸ்ட் கார்டில் ஆஹா வி மேட் இட்னு ஒரு ஃப்ரேஸ் கூட 3 சிக்னேச்சர், ஃப்ராங்க், ஆங்கிலின் பிரதர்ஸ் 2 பேரோட சிக்னேச்சர், 3 பேரோட சிக்னேச்சரும் போட்டு ஒரு போஸ்ட் கார்டு வருது. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸ் பண்ணதில் அவங்க 3ஓட ஹேண்ட் ரைட்டிங்கும் அது கிடையாதுங்கிறத FBI கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆங்கிலின் பிரதர்ஸோட கூட பிறந்தவங்க மொத்தம் 14 பேர். ஸோ 14 பேரில் மூத்தவரான ராபர்ட் ஆங்கிலின் அவர் டெத் பெட்டில் அவங்க தங்கச்சிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க 2 பேரும் சேஃபாக தான் இருக்காங்க, நான் அவங்களோட டச்சில் தான் இருக்கேன், அதனால நீங்கள் அவளை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலின் பிரதர்ஸோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஃப்ரெட் பிரெசி 1998 ஒரு கேஸில் மாட்டிக்கிறாரு. அவர் ஒரு ஸ்மக்லர். அவர் ஒரு கேஸில் மாட்டும் போது அவர் 1970s ஆங்கிலின் பிரதர்ஸ் ஒரு ஸ்மக்லிங் ஆப்ரேஷனுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணதா வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஆங்கிலின் பிரதர்ஸோட சிஸ்டர்ஸ் அவங்க அம்மாவுக்கு அவங்களோட பர்த்டே அன்னைக்கு ஒரு கிரீட்டிங் கார்டில் ஆங்கிலின் பிரதர்ஸோட சிக்னேச்சரோட கிரீட்டிங் கார்ட்ஸ் வரும். அவங்க அம்மாவோட ஃபியூனரல் அப்போ 2 லேடிஸ் ஹெவி மேக்கப்போட மூஞ்சியை மறைச்சிட்டு அந்த ஃபியூனரல் அட்டன் பண்ணியிருக்காங்க. முழுசாக முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்கன்னு அவங்களோட சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க தப்பிச்சிட்டாங்களா இல்லை கடல்ல இறந்துட்டாங்களா? போலீஸோட தியரி படி அவங்க கடல்ல இறந்துட்டாங்க. ஆனால் பிரிசனர்ஸ் அவங்க உயிரோட இருக்கிறதா நம்பினாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆல்கட்ராஸ் கேஸ் இதனால தான் ஒரு மறக்க முடியாத மிஸ்ட்ரியா இருக்கு. என்னதான் அவங்களோட சர்ச் 7 வருஷமா நடந்துட்டு இருந்தாலும் வேற சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக ஆல்கட்ராஸ் மூடப்படுது. ஆல்கட்ராஸ் மூடப்பட்டு பல வருஷங்களா, அதாவது இப்போ வரைக்குமே அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் நடந்துட்டு இருக்கு. 2025 பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் ட்ரம்ப் ஆல்கட்ராஸை திரும்பி திறக்கிறதா ஒரு அறிக்கை விட்டுருக்கு. ஸோ திரும்பவும் the world's historical prison is back. The Rock is back. என்ன ஒரு ஃபினிஷ். நம்ம கதையை ரொம்ப நல்லா சொன்னா அந்த பையன். சப்ஸ்கிரைபர் தட்டி விடு.